கையில் பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு நிகழ்ச்சி, உமையாக்களுடைய ஆட்சியில் மர்வானுடைய மகன் அப்துல் மலிக், அவருடைய மகன் மஸ்லமா என்பவர். மஸ்லமத்து பின் அப்துல் மலிக் பின் மர்வான், அவர் ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு தளபதியாக விளங்கி இருக்கின்றார். மஸ்லமா என்பவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் ரோமாபுரியின் பக்கம் ரோமத்தின் ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டி படை நடத்தி சென்றிருக்கின்றார்கள். ரோமத்தின் ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டி படை நடத்தி சென்றிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலே வலுவான கோட்டை கொத்தளங்கள் இருக்கின்றன. அவர்கள் என்ன செய்தார்கள்? மஸ்லமா அவர்கள் படை நடத்தி வந்தவுடன் அந்த கோட்டைக்கு உள்ளே சென்று தங்களை பாதுகாப்பான வகை பாதுகாத்துக் கொண்டார்கள். முற்றுகை நீடிக்கிறது. சாதாரணமாக ஓரிரு நாட்களிலேயே முற்றுகை வீழ்ந்துவிடும். ஆனால் 20 நாட்கள் 25 நாட்கள் ஏறத்தாழ ஒரு மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. முற்றுகை நீடிக்கிறது. காரணம், உள்ளிருக்கின்ற அவர்கள், வெளியே இருக்கின்ற முஸ்லிம்கள் அந்த கோட்டையை நெருங்கி தாக்குதல் தொடுத்து உள்ளே எப்படியாவது நுழையலாம் என்று எத்தனிக்கின்ற போது, நெருங்கி வருகின்ற போது திடீரென்று மேலிருந்து அம்பு மழையாக பொழிவார்கள். அந்த அம்பு மழையை பொறுக்க முடியாமல், காரணம் மேலிருந்து கொண்டு கீழே இருக்கின்றவர்களை தாக்குவது ரொம்ப எளிது, கீழிருந்து மேலிருக்கின்றவர்களை தாக்குவது ரொம்ப கடினம். ஆக அந்த அடிப்படையில் மேலிருந்து அம்பு மழை என்று பொழிவார்கள். அதை தாக்கு பிடிக்க முடியாமல் வந்த படையெல்லாம் சிதறி ஓடுவார்கள். இப்படித்தான் ஏறத்தாழ 25-28 நாட்கள் கழிந்தது. அப்போது மஸ்லமா அறிவிக்கின்றார்கள், யாரேனும் ஒரு வீரர் இந்த அம்பு மழையை பொருட்படுத்தாமல் நெருங்கி சென்று கோட்டை கதவை திறப்பதற்கு யார் வழி செய்கின்றாரோ அவரை நான் வரவேற்கின்றேன் என்று ஊக்கப்படுத்தும் விதமாக அப்படி ஒரு வாலிபன் வரட்டும் என்று உரை நிகழ்த்துகின்றார், ஊக்கப்படுத்தி உரை நிகழ்த்துகின்றார். அப்போது இந்த உரையை கேட்டதற்கு பின்பாக மீண்டும் ஒரு சிறு வாலிபர்களை ஒரு கூட்டம் எழுகிறது. எழுந்து கோட்டைக்கு பக்கத்தில் சென்று போராடலாம் என்று புறப்படுகிற போது அதே போன்று அம்பு மழை பொழிகிறது. உடனே அத்தனை பேரும் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு வாலிபன் எதையும் பொருட்படுத்தவில்லை. நூற்றுக்கணக்கான அம்புகள் தன்னுடைய மேனியிலே பாய்கிறது. தலையை மட்டும் எச்சரிக்கையோடு பாதுகாத்து கொண்டு எதையும் பொருட்படுத்தாமல் நெருங்கி சென்று அந்த கோட்டை சுவரின் ஓரப்புறத்தில் சென்று ஒண்டிவிட்டார். எப்போது மதில் சுவரோடு ஒட்டிவிட்டாரோ இனி மேலிருந்து தாக்குகின்ற அந்த அம்புகள் அவரை தைப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போது தன் மேனியில் இருந்த அம்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தான் வந்த வேலையை ஆரம்பிக்கின்றார். அந்த இடத்தில் கன்னம் வைத்து துவாரம் இடுகின்றார். நேரம் செல்ல 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 கோட்டையின் அந்த மதில் சுவர் துவாரம் விடப்பட்டு ஒரு நபர் உள்ளே நுழைகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் அங்கிருந்து குரல் கொடுக்கின்றார், நான் உள்ளே சென்று கதவை திறந்து விடுகின்றேன், சற்றும் தாமதமில்லாமல் எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுங்கள், அடுத்து கோட்டை நம் வசம் என்று சொல்லி அவர் அந்த ஏற்படுத்திய துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று கண்ணிமைக்கும் நேரத்தில், விரோதிகள் வந்து தன்னை தடுப்பதற்கு முன்பாக கண்ணிமைக்கும் நேரத்தில் கோட்டை கதவை திறந்து விடுகின்றார். அடுத்த வினாடி இஸ்லாமிய படை காட்டாற்று பெருவெள்ளத்தை போன்று உள்ளே நுழைகிறது. அடுத்து கடுமையான போர். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். அன்புக்குள்ளே, இந்த வெற்றிக்கு பின்பாக எல்லோருடைய நாவிலும் பேசப்பட்ட ஒரு பேச்சு என்ன என்றால், ஆரம்பமாக இந்த வெற்றிக்கு அடித்தளமிட்டாரே அந்த வாலிபர் யார், அவர் யார் என்று தெரிய வேண்டும். இதுதான் அத்தனை பேருக்கும் எதிர்பார்ப்பாக இருந்தது. மஸ்லமா அவர்களுக்கும் அந்த ஆசை இருந்தது. அவர் யார் என்று தெரிந்து கொண்டு அவருக்கு தகுந்த சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று அவரும் ஆசைப்பட்டார். கடைசியாக வெற்றிக்கு பின்பாக ஒரு இடத்தில் தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகின்றார்கள், ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்போது மஸ்லமா எழுந்து நின்று உரையாற்றுகின்றார். அல்லாஹுவை முன்வைத்து கேட்கின்றேன், வெற்றிக்கு பாதை திறந்து விட்ட அந்த வாலிபர் யார் என்று எனக்கு முன் வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். கூட்டமாக அத்தனையும் மயான அமைதியாக இருக்கு. ஒருவர் முகத்தை அடுத்தவர் பார்த்து கொண்டார்கள். யாரும் அங்கே எழவே இல்லை. 3 முறை கேட்டுவிட்டு கடைசியாக சொன்னார், சரி, தனியாகவாவது என்னை வந்து சந்தித்து அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவை முன்வைத்து கேட்கிறேன் சொல்லிவிட்டு
சபையை கலைத்து விட்டார். அன்று மாலை ஒருவர் வருகிறார். மஸ்லமா தளபதியை சந்திப்பதற்காக. வாயில் காப்போனிடத்தில் சொன்னார், எனக்கு அனுமதி பெற்று வாருங்கள், நான் மஸ்லமா அவர்களை தளபதியை பார்க்க வந்திருக்கிறேன் சொன்னார். அப்போது அவர் கேட்டார், நீங்கள் தான் அந்த கோட்டையின் வாயிலை திறந்துவிட்ட வெற்றிக்கு பாதை திறந்துவிட்ட வாலிபரா என்று கேட்டார். அப்போது இவர் சொன்னார், அவர் யார் என்று சொல்லத்தான் வந்திருக்கின்றேன், அனுமதி கேட்டு வாருங்கள் என்று சொன்னார். உடனே உள்ளே சென்றார், விஷயத்தை சொன்னார். மஸ்லமா உடனே அவரை வர சொல்லுங்கள் என்றார். உள்ளே சென்று விட்டார்கள். உள்ளே சென்றவுடன் இந்த வாலிபர் சொன்னார், அல்லாஹுவின் திருநாமத்தை முன்வைத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டதற்காக வேண்டி இப்போது நான் 3 நிபந்தனைகளோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். இந்த 3 நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்கு மூல காரணமாக இருந்த அந்த வாலிபர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை சொன்னவுடன் மஸ்லமா சொன்னார், தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன், சொல்லுங்கள். சொன்னார், அவருடைய பேர் என்ன என்று நீங்கள் கேட்கக்கூடாது, முதல் நிபந்தனை. 2, அவரை பற்றி மேலிடத்துக்கு மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி அவருக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. 2. 3, அவர் சென்றதற்கு பின்பாக உளவுத்துறையை பயன்படுத்தி அவர் யார், எந்த பகுதியை சார்ந்தவர், எந்த குடும்பத்தை சார்ந்தவர், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் உளவுத்துறையை பயன்படுத்தி கூட அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 3 விஷயங்களுக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்தால் நான் அவரை யாருன்னு சொல்கிறேன்னு சொன்னார். உடனே மஸ்லமா சொன்னார், நான் 3ஐயும் ஏற்றுக்கொண்டேன், பேரையும் கேட்க மாட்டேன், ஹலீஃபா இடத்தில் அவரை சொல்லி சன்மானம் கொடுக்கும்படி நான் சொல்லவும் மாட்டேன், அத்தோடு உளவுத்துறையை பயன்படுத்தி அவரை தெரிந்து கொள்வதற்காக நான் முயற்சியும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், அந்த வாலிபன் நான் தான், அந்த வாலிபன் நான் தான் என்றார். அல்லாஹு அக்பர். அத்தோடு போய்விட்டார். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின் மஸ்லமாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக தவறாமல் அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அந்த வாலிபரோடு நாளை மறுமையில் என்னை சேர்த்து வை, அந்த வாலிபரோடு நாளை மறுமையில் என்னை சேர்த்து வைப்பாயாக என்றுதான் மஸ்லமா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக அல்லாஹ் இடத்தில் துவா செய்தார் என்று பார்க்கிறோம். வரலாறு முடிந்து விட்டது. அந்த வாலிபர் இறந்து விட்டார். அந்த வாலிபருக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்ட மௌத்துடைய நேரம் வந்தபோது இறந்து விட்டார். ஆனால் அவர் இறந்த அந்த நேரத்தில் கூட ஊருக்கும் உலகத்துக்கும் இவர்தான் அந்த வாலிபர் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் இடத்தில் அவருடைய பெயர் அழியா புகழ் பெற்றிருக்கிறது. இவர்தான் அந்த வாலிபர் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் இடத்தில்